மட்டும் இல்லாம இருந்தது அப்படின்னா நாளைக்கு இவரே ஹைஜாக் பண்ணிட்டாங்க யாராவது, பிஜேபியோ டிஎம்கேவோ, அவ்வளவுதான், நீங்க காலி. அது ஸ்ட்ரக்சரு இது எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்றதை விட இவர்கிட்ட சொல்றதுதான் பெட்டர்னு இவர்கிட்டயே நான் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணேன் நானும் சட்டி. ஏன்னா அவருக்கு சொல்லி அவரு அது அந்த டெப்த பிடிச்சி அவர் இவர்கிட்ட பேசவும் மாட்டாரு. அதனால இவருக்கே புரிய வச்சு, இங்க பாருங்க அவர் தான் ஃபேஸ், நீங்க ஓவர் டாமினேட் பசங்க பண்றாங்க அப்படின்னா நீங்க கரெக்ட் பண்ணணும், தப்பு. நீங்க அப்ரூவல் கொடுக்காம எப்படி வரும்? இவர் அப்ரூவல் கொடுக்காம எப்படி சார் வரும்? புள்ளி கூட வைக்க முடியாது இவரோட அப்ரூவல் இல்லாம. அந்த அவுட்ஃபிட் அப்படி இருக்கு, மன்றங்களா இருந்து வந்ததில்லை. ஸ்ட்ரக்சர் அவரோட பார்ட்டி ப்ராப்பர்ட்டி, ஃபேஸ் இவரு அப்படி இருக்கு. இந்த ஃபேஸையுமே இவர் டாமினேட் பண்றாரு. டாமினேட்னா ஓவர் பவர் பண்றாரு. சின்ன பையன் மாதிரி தவுளோன்னு 10ல் 1ன்னு போட்டுட்டு இவர் முகத்தை எப்படி பெருசா அப்படியே, இது ராங். இது துரைமுருகனை ஸ்டாலின் பிளேஸ்ல துரைமுருகனை பண்ணா என்ன ஆகும்? கட்சி உருப்படுமா? ஜெயலலிதா பிளேஸ்ல சசிகலாவை பண்ணா எப்படி இருக்கும்? எல்லா பார்ட்டிஸ்லயும் பிரசிடென்ட்டோ ஜெனரல் செக்ரட்டரியோ சிஎம் கேண்டிடேட் யாரோ அவங்க தான் ஃபேஸ். இவர் சென்டர்ல நிக்கிறார், சார் பக்கத்துல நிக்கிறார். எனக்கு அந்த பர்த்டே இது கூட ஓகே, அவரு ஒரு க்ளோஸ் நீட் டீம், அது ஓகே. வெளியில நடக்கிற விஷயங்கள் அவரே இந்த வருஷம் பர்த்டே பண்ணல. நீங்க எதுக்கு பண்றீங்க? நீங்க பண்ண கூடாது இல்ல ஒண்ணு. ரெண்டாவது சரி பண்றீங்க, உங்களுக்கு தெரியாது பிரிண்டிங் எல்லாம் சின்ன இது கூட ஒரு புள்ளி கூட இவர் தான் அப்ரூவல் கொடுப்பாரு. யூனிஃபைடா ஒரே முகம் ஒரே போட்டோ எப்படி போகுது எல்லா இடத்துக்கும்? இப்ப சூஸ் பண்ணி கொடுக்கலன்னா அது எப்படி போக இல்ல? நான் டாக்டர் ராமதாஸ் இதையே தூக்கி வெளில போட்டவன். சிஎம் கேண்டிடேட் அன்புமணினா அன்புமணி மட்டும் தான், அப்பனா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும். விஜய் சார்னா விஜய் சார் தான். நான் எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி அண்ணா அதுக்கு ஈக்குவலா பொசிஷன் பண்ணிட்டு இருக்கேன். இது கோமாளி கூட்டம் எல்லாம் உள்ள போட்டு இருந்தா எப்படி? தப்பு சார் அது. இல்ல அது பெரிய தப்பு. இது 2% கூட தேராது இப்படி போச்சுன்னா. பொசிஷனிங் சிஎம் ஃபேஸ் பொசிஷனிங் டைலூட் ஆகக்கூடாது. கேடர் பண்ணலாம், ஃபங்க்ஷனரிஸ் பண்ணலாம், தலைவரை சென்டர் பண்ணி அவர் நிழலை தேடிக்கலாம். அவர் நிஜத்தையே இன்னொரு நிழல் ஆக்கியூபை பண்ணக்கூடாது. அதுவும் ஒரு கல்ட் டைல்யூட் பண்றதெல்லாம் கற்பனையில கூட இமேஜின் பண்ண முடியாது சார். இதெல்லாம் எந்த பார்ட்டிலையுமே நீங்க டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் விடுங்க, ஏற்பாடு கட்சியில் கூட விட மாட்டாங்க. ஓட்டு யாருக்கு? ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டு, கருணாநிதிக்கு ஓட்டு, அண்ணாக்கு ஓட்டு, ஸ்டாலினுக்கு ஓட்டு, உதயநிதிக்கு ஓட்டு. சென்ட்ரல் ஃபோர்ஸ் யாரு? சென்ட்ரல் ஃபேஸ் யாரு? அவங்க நியூட்ரலானவங்களா இருக்கும். ஏன் எடப்பாடி பிசில் அவுட் ஆகி காலி ஆகுறாரு? எடப்பாடி சென்ட்ரல் ஃபேஸ் எடுபடாது, ஓபிஎஸ் எடுபடாது, சசிகலா எடுபடாது, அன்புமணி எடுபடாது, திருமாவளவன் எடுபடாது. யுனிவர்சலா கேஸ் நியூட்ரலா எல்லாத்துக்கும் ஒரு நியூட்ராலிட்டி ஃபேக்டர் இருக்க ஒரு சென்ட்ரல் ஃபோர்ஸ். அதுவும் சாதாரண ஆள் இல்ல, கல்ட். அவரை போய் டைல்யூட் பண்ணலாமா? எவ்வளவு பெரிய முட்டாள்தானே இது. நீங்க யாரு? நீங்க என்ன பண்ணி கிழிச்சிட்டீங்க இந்த ஸ்டேட்டுக்கு? உங்களுக்கு எதுக்கு கடா வெட்டுறான்? உங்களுக்கு எதுக்கு ரத்த தானம் கொடுக்குறான்? அப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா, தலைவர் வேஸ்ட் டம்மி, சும்மா ஃபேஸ்க்கு வச்சிருக்காருல, இவர் தான் எல்லாம். இது தேராது. இது ரெண்டு கமலாவது நான் அவர் இதை வச்சுக்கிட்டு ஐடியாலஜி இல்லாம 4% எடுத்தாரு. 2 கூட தேராது. நான் 30% டார்கெட் பண்ணிட்டு இருக்கேன். சீட் கன்வர்ஷனுக்கு, பவருக்கு. எப்படி எந்த அலைன்ஸ் வருவான்? இன்னொன்னு சார், எப்படின்னா விஜய் சார் எதை சொன்னாலும் அவர்கிட்ட சொல்லிடுறாரு. எதை சொன்னாலும் டியூரிங் த டே இல்ல, நைட்ல அவர்கிட்ட இருந்து எப்படி வாங்கணும்னு ஃபார்முலா கண்டுபிடிச்சாச்சு. நைட் டைம்ல ஏதோ தமிழக வெற்றிக் கழக ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி பேசிய ஆடியோ தற்போது வெளியாகி இருக்கிறது. இதனால் புஸ்ஸி ஆனந்துக்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களையும் உடைய செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, இது குறித்தான மேலும் விவரம். வணக்கம். புசி ஆனந்த் செயல்பாட்டால கட்சி முடங்கி இருக்கிறது என தமிழக வெற்றி கழகத்தின் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி பேசியதாக வெளியான ஆடியோ புயலை கிளப்பியிருக்கக்கூடிய நிலையில் புதிதாக நியமிக்கப்பட உள்ள மாவட்ட செயலாளர்களுடன் புசி ஆனந்த் தன்னிலை விளக்கம் கொடுக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மும்பையில பெர்சனா டிஜிட் என்ற பெயரில் மார்க்கெட்டிங் நிறுவனம் ஒன்றை நடத்தி வரும் ஜான் ஆரோக்கியசாமி தமிழக வெற்றி கழகத்தினுடைய வியூக, அதாவது அரசியல் வியூக வகுப்பாளராக செயல்பட்டு வருகிறாரு. 2016 சட்டமன்ற தேர்தலில் கூட மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற முழக்கம் மூலம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸை முதல்வர் வேட்பாளராக பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்த்தவர் தான் இந்த ஆரோக்கியசாமி. விஜயை 2026 சட்டமன்ற தேர்தலில்
முதல்வர் வேட்பாளராக மக்களிடம் கட்டமைக்கும் பணியை ஜான் ஆரோக்கியசாமி கையில் எடுத்திருக்கிறாரு. தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் ஆரம்பித்த மாநாட்டில் அனப்பறக்க பேசியது மற்றும் புத்தக வெளியீட்டு விழாவில் பின் எந்தவித அசைவும் இல்லாமல் கட்சி இருக்கிறது, கட்சியே அறிக்கை மூலம் மட்டுமே இயங்குகிற நிலையில் உள்ளது என பலர் விமர்சித்து வரும் சூழல்ல கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கும் வியூக வகுப்பாளருக்கும் ஏற்கனவே முரண்பாடு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனுடைய வெளிப்பாடாக கட்சியினுடைய நிர்வாகி ஒருவருடன் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி தனிப்பட்ட முறையில பேசிய ஆடியோ ஒன்று சமீபத்தில் வெளியானது. இது தொடர்பாக சமூக ஊடகங்கள்ல பல்வேறு எதிர்மறையான கருத்துகள் நிலவி வரக்கூடிய சூழல்ல தற்காலிகமாக நியமிக்கப்பட போக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் தொய்வடைந்து விடக்கூடாது மற்றும் ரசிகர் மன்ற காலகட்டத்திலிருந்தே நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள் தொய்வடைந்து கட்சியினுடைய வளர்ச்சி பாதை திசை மாறிவிட சென்றுவிடக் கூடாது என்பதனால கடும் நெருக்கடிக்குள்ளாகி இருக்கக்கூடிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் நாளை ஒரு அவசர ஆலோசனை கூட்டத்தை அறிவித்திருக்கிறார். அந்த ஆலோசனை கூட்டத்துல பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட இருக்கிறது. புதிதாக நியமிக்கப்பட போகும் பொறுப்பாளர்களுக்கு உரிய வேலைகள் கொடுக்கப்பட போகிறது. இதனுடைய குறிப்பாக இந்த சர்ச்சைக்குரிய ஆடியோ வெளியானது தொடர்பாக தன்னிலை விளக்கம் அளிக்கப் போவதாக கூறப்படுகிறது. அதாவது கட்சியின் எந்தவித சலசலப்பும் கிடையாது, எந்தவித முரண்பாடும் கிடையாது, யாரும் தனிப்பட்ட முறையில் இயங்கவில்லை, தலைவருக்கு எதிராக யாரும், அதாவது விஜய்க்கு எதிராக யாரும் செயல்படவில்லை, யாருடைய செயல்பாடும் கட்சியினுடைய வளர்ச்சியை தடுக்காது என்று புசி ஆனந்த் தன்னிலை விளக்கம் கொடுக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நேற்றைய தினம் இந்த சர்ச்சைக்குரிய ஆடியோ வெளியான நிலையில ஆடியோ வெளியான உடனடியாக விஜய் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்தை தொடர்பு கொண்டு பேசியதாகவும் அவருடைய அறிவுறுத்தலின்படியே இந்த அவசர ஆலோசனை கூட்டம் கூட்டப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. நாளை காலை 10 மணிக்கு இந்த ஆலோசனை கூட்டம் தொடங்க இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் பேசப்பட இருந்தாலும் கூட முக்கிய அஜெண்டாவாக கட்சியினுடைய நிர்வாகிகளை சமரசம் செய்வதற்காகவே இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. புசி ஆனந்தனுடைய கடும் நெருக்கடிக்கு உள்ளாகப்பட்ட நிலையில் நாளை காலை பனையூரில் இருக்கக்கூடிய அலுவலகத்துல 100க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களாக நியமிக்கப்பட போகும் நபர்களுடன் புசி ஆனந்த் பேச இருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெரி.